இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் இப்போ கதையில் எப்படியோ செந்திலும் மீனாவும் கடைசி நிமிஷத்தில் தடுத்து நிறுத்திடுவாங்களோ, அவங்க சென்னைக்கு போகாமல் இருக்கிறது யாராவது ஒரு பெரிய ஆபத்து வந்துருமோ, இந்த குடும்பத்துக்குள்ளே இருக்க யாராவது தேவையில்லாத வேலை ஏதாவது செஞ்சுருவாங்களோ அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரிலாம் இல்லாமல் எப்படியோ அவங்க சென்னைக்கு போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் அங்கே நிம்மதியாக இருக்க போகிறாங்களா, இல்லை டார்ச்சர் பண்ணி அந்த வார்த்தை இந்த வார்த்தை எப்படியாச்சும் இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்யணும் எதையாவது சொல்லி அதை பாண்டியன் கெடுக்க போகிறாராங்கிறது இன்னொரு பக்கம். பார்த்திங்க அப்படின்னா இப்போ தங்கமயில் இப்போ அவங்களுடைய ரொம்ப பர்ஃபெக்ட் தங்கம் தான் அது, அதனால தான் தங்கமயில்னு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு பாண்டியன் சொன்னதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அப்படி இல்லை அப்படிங்கிறது பாண்டியனுக்கே புரிய ஆரம்பிக்குது. அதாவது ஹோட்டலுக்கு போனாங்க. ஹோட்டலுக்கு இப்போ நான் முதல்ல ட்ரெஸ் எடுத்தோன்னே ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க. இவங்க தான் ஆர்டர் பண்ணாங்க. ஹோட்டலில் எல்லோரும் சாப்பிட்டாங்க. அப்போல்லாம் அவங்களுக்கு எதுவும் தப்பாக தெரில. ஆனால் மீனா ஒரு போண்டா வாங்கிட்டு வந்ததுக்கு அதெல்லாம் ஹோட்டலில் என்ன செய்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிடக்கூடாதுன்ட்டாங்க. ஏமா நீங்கள் குடும்பமாக போய் ஒரு 3000-4000 ரூபாய்க்கு பில்லு பே பண்ணீங்க, அப்போ ஒன்றும் உங்களுக்கு தெரில, இப்போ மட்டும் தெரியுதா அப்படிங்கிற கேள்வி நமக்கே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நேராக ஆன்லைன்லேயே 1200 ரூபாய்க்கு சினிமா தேட்டருக்கெல்லாம் புக் பண்ணி பாப்கார்ன், கூல்ட்ரிங்க்ஸ், அப்புறம் சிப்ஸு எல்லாம் வாங்கியிருக்காங்க. அப்போ அதெல்லாம் வெளி சாப்பாடு தானே, அதை பற்றி எதுவும் கவலை இல்லையா அப்படின்னா அதுவும் தெரில. ஸோ சொல்கிறது ஒன்று நடந்துக்கிறது ஒன்று. அதே மாதிரி தேட்டருக்கே போனதில்லை, சின்ன வயசில் சாமி படம் மட்டும் தான் பார்த்துருக்கேன்னவங்க ஆப்பை மொபைல்லே வச்சு சுற்றிட்டு இருக்காங்க. தேட்டருக்கு அதெல்லாம் நான் புக் பண்ணுறேன், என்கிட்ட ஆப் இருக்குது அப்படின்னு எப்போயுமே வச்சு டக்குன்னு புக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மல்டிப்புளான விஷயங்களில் இவங்க நிறைய பொய்கள் சொல்கிறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக சரவணனுக்கே புரிய ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பாண்டியனுக்கும் அதை லைட்டாக உணர ஆரம்பிக்கவும் செய்வார்னு நினைக்கிறேன். இதில் ஆனாலும் இப்போ நமக்குன்னு ஒருத்தி வந்துட்டா அப்படின்னு ஒரு காதல் மயக்கத்தில் சரவணன் இருக்கிறதுனால அவருக்கு இது கண்ணு முன்னாடி இப்போ இருந்தால் கூட அது பெருசாக தெரியாமல் அப்புறம் மயில் எப்படி இருக்க, இன்றைக்கி எனக்காக சமைச்சிட்டு வரியா, நான் வீட்டில் மதியானம் சாப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் அந்த மாதிரிலாம் பேச போகிறாரு. பேசி ஒரு காதல் மயக்கத்தில் தான் சுற்ற போகிறாரு. இந்த காதல் மயக்கத்தை யார் தெரிய வைக்க போகிறா, உண்மைகள் எப்படி தெரிய வரப்போகுதுங்கிறது தான் அடுத்த கதையோட முக்கியமான விஷயமாகவே இருக்குது. நீ எக்கச்சக்கமாக பொய் சொல்கிறமா, நீ சொல்கிறதெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, ஒரு தடவை ஒரு மாதிரி சொல்கிற, இன்னொரு தடவை ஒரு மாதிரி சொல்கிற அப்படின்னு சண்டை வரப்போதா, இல்லை அப்படின்னா பார்த்திங்க அப்படின்னா கதையில் வேறு மாதிரி ஏதாச்சும் ஒரு ட்விஸ்ட் வர மாதிரி சக்திவேலோ முத்துவேலோ அந்த குடும்பத்தை பற்றி சொல்கிறது, இல்லை அப்படின்னா மீனாவுடைய அப்பா அவர் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை சொல்கிறது அப்படின்னு கதை வரப்போதா அப்படிங்கிறத பார்க்கணும். இது எல்லாத்துக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா அந்த நகையை லாக்கரில் வச்சுருக்காங்கல்ல. இப்போ பேங்க்கில் ஏதாவது கொள்ளையாயிடுச்சு, பேங்க்கில் ஏதாவது பிரச்சனை ஆகிடுச்சு, நகை எல்லாத்தையும் செக் பண்ணிக்க சொன்னாங்கும் போது நகையெல்லாம் ஒழுங்காக தான் இருக்கா அப்படின்னு செக் பண்ணும் பொழுது மாட்டிக்க போகிறாங்களா அப்படின்னு பல கேள்விகள் இருக்குது. ஆனால் எது எப்படியோ அது உடனடியாக நடக்க வாய்ப்பு இல்லை. இன்னமும் சரவணனும் தங்கமயிலும் ரொம்ப நெருக்கமாக இந்த குடும்பத்தில் நிறைய குட்டி கலாட்டெல்லாம் தங்கமயிலால் நடக்க, டைரெக்டாகவே மீனாவுக்கும் தங்கமயிலுக்கு வாக்குவாதம் வர, கோமதிக்கும் தங்கமயிலுக்கும் இடையில் ஏதாச்சும் பிரச்சனை வரன்னு மல்டிப்புள் விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு அந்த பாக்கியம்லாம் ரொம்ப ஓவராக பேசி அப்படியே திமிராக நடந்துக்கிட்டதுக்கு பிறகு தான் இவங்க சொன்ன எல்லா பொய்களும் வெளில வரப்போகுதுன்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் இப்போ கதையில் எப்படியோ செந்திலும் மீனாவும் கடைசி நிமிஷத்தில் தடுத்து நிறுத்திடுவாங்களோ.